ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे ववरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பகவத்கீதானுடைய 18 அத்தியாயத்தினுடைய சார சங்கிரக. பகவத்கீதா சார சங்கிரக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்புலையும் ஒரு அத்தியாயத்தினுடைய முழுமையான சாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அத்தியாயத்தினுடைய முழுமை இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் நம்ம டீப்பாக போய் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு ப்ராசஸ். நம்ம புதன்கிழமை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது வேற. இது 18 நாள் 19 நாள்கள் தான் இது வகுப்பே இருக்கும். அந்த 1 மணி நேரத்து கிளாஸில் ஹோல் பகவத்கீதையோட இந்த ஹோல் அத்தியாயம், இன்னைக்கு ஒரு அத்தியாயம் நாளைக்கு ஒரு அத்தியாயம் அந்த மாதிரி போகும். அப்போது உங்களுக்கு ஒரு ஓவராலாக பகவத்கீதையினுடைய எசன்ஸ் என்னங்கிறது நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ சேன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப அர்த்தம், ரொம்ப ரிலேட் ஆகி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அதாவது பகவத்கீதையை வேறொரு பார்வையில் கோணத்தில் பார்த்த. இப்போ இதுக்கு சுவாமிஜி கொடுத்த உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப்பில் இருக்கவங்க அனைவரும் அவங்கவுங்களுக்கு உண்டான அத்தியாயங்களை பிரித்து கொடுத்துருப்போம். முதல்லையே நீங்கள் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான அத்தியாயம். இப்போது முதல் அத்தியாயம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த அத்தியாயத்தை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நிறையா தடவை கேட்டு அதை நீங்கள் 15 நிமிஷத்துக்குள்ளே அதை டெலிவர் பண்ணுற சக்தியை முதல்ல பெறணும். இட் வில் டேக் அ லாங் டைம். இப்போ நாங்கள் எடுக்கிறது 1 hour கிளாஸையே நீங்கள் என்ன பண்ணணும், 15 நிமிஷத்துக்கு கிளாஸ் எல்லோரும் எடுக்கணும். 15 நிமிஷத்துக்கு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். எனஃப் டைம் இருக்குது. அதனால தான் நான் முதல்ல எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் டெலிவர் பண்ண பார்க்கணும். அப்புறம் நீங்கள் டெலிவர் பண்ணின விஷயத்த நீங்கள் கைப்பட எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஒரு புக்காக போட போகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பார்வை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு புக்காக அடுத்த நாளைக்கு வியாச பூர்ணிமா இல்லைங்களா, அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த வியாச பூர்ணிமாவுக்கு புக்கே பப்ளிகேஷனுக்கே வந்துடும். பிரிண்ட் போட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஸோ நாம் இந்த ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே நாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா தான் அவங்க ப்ராசஸ்க்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். புக்கு போடுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுத்து அதனால தான் இப்போ இருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பொதுவாக நான் வகுப்பு எடுப்பேன். ஆனால் யார் முதல் அத்தியாயத்தில் இருக்கீங்களோ அவங்க அதை திருப்பி நல்லா கேட்டு ஒருத்தரும் மறுபடியும் டெலிவரி பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும். 15 நிமிஷத்துக்கு எடுத்தால் போதும். அந்த சிஸ்டம் அது தனியாக போகும். இப்போ இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான பலன். இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை ஃபுல்லாக நம்ம கேட்டு அதை மறுபடியும் 15 நிமிஷத்துக்கு மாற்றி அதை மறுபடியும் எழுதும்போது இது ஒரு வருஷம் கழித்து அடுத்த வியாச பூர்ணிமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவத்கீதைன்னு அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். இதுனா இங்கே, இது இப்படி, அது இப்படி, இந்த அத்தியாயம் அப்படிங்கிற அது தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லுவார். பகவத்கீதை படிக்கிறேன் அப்படின்னா யூ ஷுட் நோ டு டேர்ன் த பேஜஸ் ஆஃப் த புக் இன் யுவர் மைண்டுங்க. புக்கே அதாவது நாம் புக்கை வச்சு தாங்க டேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம் பேஜஸை. அந்த மாதிரி யூ கேன் டேர்ன் த பேஜஸ் ஆஃப் பகவத்கீதா புக் இன் யுவர் மைண்ட். அந்த ஒரு சக்தி கிடைக்கும். எந்த அத்தியாயத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு அதில் ஒரு பெரிய புரிதல், அடுத்த லெவலுக்கு புரிதல் போகும். அதுக்காக உண்டான முயற்சி. கண்டிப்பாக அனைவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி
உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை உயர்த்தி கொள்ள முயற்சி பண்ணணும் அப்படின்னு முதல்ல முடிவெடுக்கணும். நீங்கள் நானும் சுவாமிஜி முடிவெடுக்கிறனால ஒன்றும் நடக்காது. ஒருத்தரும் நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை அதிகம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் நீங்கள். அப்போ தாராளமாக எல்லாமே நடைபெறும். இல்லைன்னா அதுக்குண்டான தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை புத்தி சொல்லி கொடுக்கும். நீங்கள் புத்தியில் முடிவு எடுத்துட்டீங்கன்னா புத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கும். இல்லை இது வேண்டாம், நீங்கள் உங்கள் புத்தியில் முதலே முடிவு எடுத்துட்டீங்கன்னா வேண்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லணும்னு புத்தி தேடி கண்டுபிடிச்சு சொல்லும். இட்ஸ் யுவர் சாய்ஸ். சாய்ஸ் இஸ் கிவன் டு யூ. லெட் அஸ் கோ டு த சப்ஜெக்ட். இப்போது அவர் முதல்ல இன்னைக்கு கொடுக்குற கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். இது நீங்கள் யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நோட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுக்குங்க. பகவத்கீதா சார சங்கிரகன்னு ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. அதில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக ஆரம்பித்து எதையுமே நம்ம ஒரு ப்ரேயர் இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்டும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் இன்னைக்கு கிளாஸ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அடுத்த கிளாஸ் நான் எப்போ கொடுப்பேன், வாரத்துக்கு எப்படி 2 நாள் 3 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சாந்தோக்கி உபனிஷத் அந்த மாதிரி முக்கியமான வகுப்பெல்லாம் கட் பண்ணாமல் இதுவும் போகும் அதுவும் போகிற மாதிரி தான் கொண்டு போய் 2-3 மாதத்தில் நான் முடிக்கணும். அப்போது ஒரு நோட் தனியாக போட்டு அவங்கவுங்க அத்தியாயம் இல்லை எல்லா அத்தியாயத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எடுக்கிற கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இது நீங்கள் யாருமே திருப்பி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நம்ம அதை எழுதி வச்சுக்கிறோம். ஆச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஒன்று ஆரம்பித்தாலும் ப்ரேயர். அதில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் நம்மை பெற்ற தாய்க்கு, அம்மா. ஏன்னா இந்த சரீரம் அவங்க இல்லாமல் வரப்போகிறதில்ல. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்காரங்களும் ஈஸியாக சொல்லக்கூடிய சொல் அம்மா. வாயை திறந்தீங்கன்னா ஆ, வாயை மூணும்னா இம், அப்படியே வாயை திறந்தீங்கன்னா மா. அதுதான் அம்மா. அப்போது நம்மை பெற்ற தாய்க்கு நமஸ்காரம். அடுத்தது பாரத மாதா. நம்ம இப்போ படிக்கிறோம், இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பாரத மாதாவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஸோ அடுத்த நமஸ்காரம் நம்மளுடைய பாரத மாதாவிற்கு. தாய் வணக்கம், பாரத மாதா வணக்கம். அடுத்தது ஓம்காரத்திற்கு நமஸ்காரம். ஓம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆ அப்படின்னா எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது சப்தம் வாயை திறந்தோம்னா தான் சப்தம் வரும். அது இண்டிகேட்ஸ் ஆ. எந்த மொழியாக இருந்தாலும் வாயை மூடி இம்முனா முடிஞ்சு போயிடும். அது இம். நடுவில் வருகிற மாற்றங்கள் அனைத்தும் ஊங்கிற எழுத்து குறிக்குது. ஸோ ஓமில் ஆ, ஊ, இம். ஆ இண்டிகேட்ஸ் லாங்குவேஜ் ஓப்பன் ஆகிற இடம், இம் இண்டிகேட்ஸ் முடிகிற இடம். நடுவில் வர மாறுதல்கள் தான் ஊக்காரம். அந்த ஓம்காரத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா ஓம்காரம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாம ரூபங்களையும் குறிக்கக்கூடிய சகுண பிரம்ம பிளஸ் நிர்குண பிரம்ம தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரே சொல் ஓம். அதனால அந்த ஓம்காரத்துக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது கணபதிக்கு ஒரு நமஸ்காரம். கணபதி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பிரச்சனை இந்த ஒரு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், தடைகள் இல்லாமல், நம்மளை இந்த பகவத்கீதா சார சங்கிரகம் தடையில்லாமல் செல்வதற்காக நாம் கணபதியை வணங்குகிறோம். அவருக்கு ஒரு நமஸ்காரம். விக்னத்தை தடுக்கக்கூடிய விக்னேஸ்வரருக்கு நமஸ்காரம். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பகவா கொடின்னு சொல்லுவோம். பகவா கொடினா அந்த காவிக்கலர் கொடி. அது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமயமலையில் ஒரு குன்று, அந்த கேதார்நாத், அந்த குன்றுல ஒரு கோயில். அந்த கோயில் சங்கரர் இதான இடம். கேதார்நாத் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பகவா கோயில், அங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அந்த கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் ராக்கில் அவர் தவம் செய்த இடத்தில் அந்த கொடி இன்றைக்கும் பறந்துட்டுருக்கு. அது இண்டிகேட்ஸ் தியாகம். காவிங்கிற கலரு இண்டிகேட்ஸ் தியாகம். ஏன்னா இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, சங்கி எப்படி இப்படின்னு. அது தீவிரவாதத்தை தூண்டுகிற கொடியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. அது அப்படி அல்ல. தட் இண்டிகேட்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஹவு மச் யூ கான்ட்ரிபியூட். கன்சியூமராகவே இருந்துட்டு இருக்காத, பி அ கான்ட்ரிபியூட்டர்.
அப்படின்னு குறிக்கிற கொடிதான் காவி நிறமே. இதை தெரியாதவர்கள், நம்ம விஷயத்தை பத்தி முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் கொடுக்கிற விளக்கம். காவிங்கிறது பகவா கொடி, தியாகம். அந்த கொடி எதை காமிக்குது? அதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கான்ட்ரிபியூட்டிங். இந்த உலகத்துக்கு நான் எதை கான்ட்ரிபியூட் பண்றேன், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது தான் அங்க இருக்கிற கொடியினுடைய விளக்கம். அந்த பகவா கொடிக்கு, ஏன்னா அதுதான் நம்மளை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றி கொண்டு வருவது அந்த கொடி தத்துவம். அதான் அந்த பகவா கொடிக்கு நமஸ்காரம். அடுத்தது ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம், ஈஸ்வர தத்துவத்திற்கு நமஸ்காரம். அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும், சொல்றேன். கடனா எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கு உள்ளும் கடவுள். அதுதான் அந்த வேர்டுடைய விளக்கமே. எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பதால் அவருக்கு பேர் என்ன? கடவுள். நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸ்வரக. 33 கோடி தேவர்களும், அதுக்கப்புறம் புதிதாக சொல்லப்படுற மாரியம்மா, இந்த மாதிரி தேவதைகளும் உள் அடக்கம், அந்த ஈஸ்வரனுக்குள் அடக்கம். இப்போ எல்லாவற்றுக்கும் அடக்கம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? இப்ப அலை கடல் ரெண்டும், அலைங்கிறது வேறான உருவம், கடல்ங்கிறது வேறான உருவம், வேறான நாமம். அலையினுடைய நாமம் வேற, ரூபம் வேற. கடலினுடைய நாமம் வேற, ரூபம் வேற. ஆனா எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலும் உள்ள இருக்க ஒரே தத்துவம் நீர் தத்துவம். அந்த அலை எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதுக்கு உண்டான அறிதல் என்ன? அறிதல் அலை நான் என்ன புலம்பிட்டு இருக்குது, நான் சின்ன அலை, நான் ஒரு சமயத்துல தோன்றேன், கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடுறேன், பாரு அது பாரு பெரிய அலை, அது பாரு எப்படி இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு அறிவை கொடுத்தோம் என்றால், உன்னுடைய தத்துவம் நீர் தத்துவம் தான். அந்த பெரிய அலை நீ சொல்ற இல்லையா, அதனுடைய தத்துவம் நீர் தத்துவம் தான். கடல்னு சொல்ற இல்லையா, அது உன்னுடைய தத்துவம் நீர் தத்துவம் தான். சொல்லும் போது அது எப்படி அந்த மனம் அமைதி அடைகிறதோ, அந்த அலை சின்ன அலை எப்படி மனம் அடைகிறது, அது மாதிரி ஈஸ்வர தத்துவத்தை அறிந்து கொள்ளும் போது மனம் அமைதி பெறுகிறது. அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம், பரமாத்மாவிற்கு நமஸ்காரம், ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். அடுத்தது ஐயப்பனுக்கு நமஸ்காரம். இப்போ மற்ற கோயில் நம்ம பார்க்குறோம், எந்த கோயிலுக்கு மாலை போட்டாலும் நாம் என்ன சொல்றது இல்லை, சாமின்னு சொல்ல மாட்டோம். இந்த ஐயப்ப மலைக்கு மட்டும் மாலை போட்டாங்கன்னா, கணவனை மனைவி கூப்பிட்றா இருந்தாலும் சாமி வாங்க சாப்பிடலாம், சாமி அங்கே போயிருக்காரு, அந்த மாலை போட்டுக்கிற காலத்தில் நம்ம சாமின்னு கூப்பிட்றோமே. மற்ற கோயிலுக்கு போறவங்கள நாம் அதெல்லாம் கூப்பிடுறது இல்லை. இது என்னுடைய ரகசியம் என்ன, ஏன் அவங்கள மட்டும் நம்ம சாமின்னு கூப்பிடுறோம், மற்றவங்களெல்லாம் ஏன் கூப்பிடுறது இல்லை அப்படின்னா, அங்க அந்த ஐயப்ப மலையில் மகா வாக்கியம் தத்துவமசி என்பது அங்கு கோயிலுக்கு மேல எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அந்த ஐயப்பன் அங்க சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்ன சொல்றாரு? தெய்வம் நீ என்று உணர். பாரதியார், தெய்வம் நீ என்று உணர். பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அந்த டிவினிட்டி எல்லாத்துட்டும் இருக்கு. என்னன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகணும், அவ்வளவுதான். பொட்டன்ஷியல் டிவினிட்டிங்கிறது இட்ஸ் த்ரூ அவுட் தி ஜீவாஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த சபரிமலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ராமர் சுக்ரீவனும் நட்பு மலர்ந்த இடம். சபரிமலையில தான் 2 பேரும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு அக்னி வளர்த்தி அங்கே தான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டானது. இந்த மாதிரி அதுக்குண்டான 18 படி ஏறுறது, நெய், அது வாசம், இது எல்லாமே ஸ்பெஷல். எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் தத்துவமசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீ அதுவாக இருக்கிறாய், இறைவனாக நீ இருக்கிறாய்ங்கிற தத்துவத்தான் ஐயப்பா இந்த மலை மேல அவ்வளவு நேரம் மாலை போட்டு பண்றவங்க இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்கன்னு பாவம் அவரும் அங்க உட்காந்து பல வருடங்களா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்ல வராரு? நீ இறைவனாக இருக்கிறாய்ங்கிற தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அது எனர்ஜி, பொட்டன்ஷியல் டிவினிட்டி இஸ் இன்சைட் யூ.
அது என்ன பண்ணிக்கணியே, அதுக்கு என்ன பண்ணணும், குவாலிஃபிகேஷன் வேணும். அதுக்கு தான் அந்த 48 நாள் விரதம். அதெல்லாம் எதுக்கு இண்டிகேட் சாரு, நீ அதெல்லாம் குவாலிஃபை ஆகியிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற தத்துவத்தை நீ புரிந்து கொள்ளலாங்கிறத அந்த சிஸ்டம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. 48 நாள் கட்டுப்பாடு, சாதன சதுஷ்ரிய சம்பத்தி. அதனுடன் எங்கிட்ட வந்தீங்கன்னா என்ன, எதை நீ புரிஞ்சுக்கணும். அது வந்தவங்களுக்கு என்ன சொல்றாரு அவரு, தத்துவ மசின்னு ஐயப்ப சுவாமி சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்கனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாருமே தெய்வம் அப்படிங்கிற தத்துவத்தை ஐயப்பன் சொல்றதுனாலதான் அந்த மலைக்கு மாலை ஓட்டவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றோம், நாம ஐயப்ப சுவாமின்னு சாமின்னு சொல்ற, ஐயப்ப சாமி சொல்ற, சாமி என்று அழைக்கிறோம். இப்படி எல்லாவற்றுக்கும் எல்லா நமஸ்காரங்களை முடித்துக்கொண்டு இப்ப நாம எங்க வரோம், சப்ஜெக்டுக்குள்ள வரோம். பகவத்கீதா சார சங்கிரக. இப்போ வேதத்தினுடைய பகவத்கீதா என்பது வேதத்தினுடைய ஒரு பிரதிநிதி, வேதத்தினுடைய ஒரு புதிய காப்பி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பஞ்சமோ வேதக, 5வது வேதம். இருக்கிறது 4 வேதம் தான். பகவத்கீதைக்கு என்ன பேரு, பஞ்சமோ வேதக, பழமையான நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் இல்லைன்னா இப்போ நாம் அந்த லைட்டுங்கிறது கிடையாது, நாம் பின்னேரத்துக்கு உட்காந்து சூரிய ஒளிக்கு முன்னால் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ வி மஸ்ட் பி வெரி தேங்க்ஃபுல், வி மஸ்ட் ஷோ அவர் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார் இல்லைங்களா. அவர் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஸ்பெஷல் வந்து கிராமஃபோன். அதாவது நம்ம வாய்ஸை முதன்னு ஒரு ஜடப்பொருள் ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா அதுக்கு முன்னால் குரு சொல்லுவார், சிஷ்யன் கேட்பாரு, அப்புறம் சிஷ்யன் சொல்லிட்டு இருப்பார். இப்படித்தான் இருந்தது எல்லாம். அவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு ஜடப்பொருள் என்ன பண்ணுது, நம்மளுடைய வாய்ஸை ஒரு ஜடப்பொருள் பதிவு பண்ணி கிராமஃபோன், மறுபடியும் அதை பாட விட்டிங்கன்னா அந்த காலத்து வீட்லாம் இருக்கும், மறுபடியும் அது டாட் இருக்கும், அதில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்னா அதை மறுபடியும் நம்ம போட்டோம்னா அந்த பாடல் பாடும். இப்போ அந்த கிராமஃபோன் கண்டுபிடிச்சோன்னே மேக்ஸ் மில்லருங்கிறவரை வந்து ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனிதனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அது நல்ல ஒரு உன்னதமான ஆஸ்பீஷியஸ் வார்த்தைகளாக இருக்கணும். ஏன்னா மனிதன் முதல் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் யாரை கூப்பிடுறாரு, மேக்ஸ் மில்லர்னு கூப்பிடுறாரு. அவர் ஒரு பெரிய ஆள். நீங்கள் வந்து முதன்னு பேசுங்க. அப்புறம் சொல்கிறீங்களா, ஒரு துணிக்கடை திறந்தா கூட யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நீங்கள் முதன்னு திறந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேக்ஸ் மில்லரை கூப்பிடுறாரு. நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், உலகத்தில் முதல் நடைபெறுகிற செயல், மனிதனோட வாய்ஸை வந்து ஒரு ஜடம் ரெக்கார்ட் பண்ணுது, திருப்பி நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது திருப்பி அதே மனிதனோட சவுண்டே வெளிக்கொணரும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியா, சரி ஓகே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அதை நீங்கள் படித்து பாருங்க. அவர் முதன்னு சொன்ன வேர்டு என்ன தெரியுங்களா, அக்னிமீலே புரோகிதம். அந்த அக்னிமீலே புரோகிதம் ரிக்வேதத்தினுடைய மந்திரம் அக்னிமீலே. வேதத்தில் ரொம்ப முதல் மந்திரம், முதல் வேதம் எது, பழமையான வேதம் ரிக்வேதம். அந்த வேதத்துக்குள்ள வர மந்திரத்தை தான் அவர் அங்க படிச்சிருக்காரு. ஸோ முதல் அப்போ இந்த வேதம்ங்கிறது அந்த காலத்துல எவ்வளவு ஒரு மக்களை சேர்ந்தடைந்திருந்தால், அதனோட புனிதத்துவத்தை மக்கள் அறிந்திருந்தாங்கன்னா அவர் இந்த வேர்டை முதன்னு சொல்லுவாரு. ஆனா நாம இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் பாத்தீங்கன்னா, ஆரியர்களவங்க மேல இருந்து வந்தாங்க, அவங்க கொண்டாந்து திணிச்சதுதான் வேதம். நாமெல்லாம் வந்து திராவிடர்கள், நமக்கு அது வந்து தேவையில்லாத விஷயங்கிறது இன்னைக்கு ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாமளும் முட்டாள்தனத்துல ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆரியங்கிறது வேறங்க, முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஆரியம்ங்கிறது வந்து குணம், நல்ல குணம் உடையவனுக்கு பேரு ஆரியன்னு பேரு. திராவிடங்கிறது தேசம்னு பேரு. ரெண்டையும் கம்பைன் பண்றதுல, அதாவது அரிசியும் பருப்பையும் கம்பேர் பண்ற மாதிரி, அரிசினாங்க நீங்க பொன்னி அரிசி கம்பேர் பண்ணலாம், 5020 நீங்க கம்பேர் பண்ணலாம். அதுல இருக்கிறதா நீங்க கம்பேர் பண்ண முடியும். அரிசியும் கம்பேர் பண்ணலாம். அரிசியும் பருப்பையும் வச்சுக்கிட்டு எப்படி கம்பேர் பண்றது, இது வந்து வெள்ளை கலர், இது மஞ்சள் கலர் கம்பேர் பண்ணுவீங்களா? பொன்னி அரிசி எப்படி இருக்குது சாப்பாடு, 5020 எப்படி இருக்குதுன்னா நீங்க கம்பேர் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க ஆரியத்தையும் திராவிடத்தையும் போட்டு குழப்பறாங்களே. ஆரியம் அப்படின்னா நல்ல பண்பை உடையவன் அர்த்தம், அவ்வளவுதான். திராவிடம்ங்கிறது தேசம். இத ரெண்டையும் போட்டு சப்ஜெக்ட் தெரியாம போட்டு அவங்களும் குழப்ப,
நமக்கு அதை பத்தி தெளிவுங்கிறது என்னன்னு இல்லாதனால நாம்பளும் குழப்ப, அவன் என்னமோ சொல்றானே நமக்கு அது புரியலையே. சோ வேதம் என்பது அவங்க சொல்றது, முட்டாள் பசங்க சொல்றது, அது வெளியில் இருந்து நம்ம நாட்டுக்குள்ள துணிக்கப்பட்டது வேதம் பை ஆரியாஸ்ங்கிறாங்க. அப்படி கிடையாது. மேக்ஸ் மில்லரு காலத்திலேயே, அதுக்கு முந்தின காலத்திலே வேதம் இருக்கு. அவங்க எல்லாம் தெரிந்து வச்ச விஷயங்கள் நம்ம நாட்டு இந்த இருக்கிற வாழ்ற பசங்களுக்கு தெரியறது இல்லைன்னு நான் சொல்றேன். அவர் எவ்வளவு அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா அவர் அக்னிமீலே புரோகிதம்ங்கிறவர் சொல்லியிருப்பார். திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வேதம் நம்மளிடம் திரிக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா ஏன் நம்ம இப்படி ஏமாறுறோம், அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் சுவாமிஜி அடிக்கடி. அதை நானும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். நாம ஏமாந்துட்டோம். இப்போ ஒருத்தன் அடிக்கடி இந்த கதை சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை, அடிக்கடி நான் ஷேர் பண்ணுவேன் கிளாஸ்ல. இப்போ ஒரு கிராமத்துல ஆடு வாங்குறான். ஏன்னா அது சாதுவானதுக்காக ஆடு வாங்கி, குட்டி ஆடு போய் வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தோல் மேல போட்டுக்கிட்டு நடந்து வருவான். ஒரு ஃபாரஸ்ட் கடந்து வருவான். ஒரு சின்ன ஃபாரஸ்ட் கடந்து போனா அவனுக்கு அந்த பக்கம் ஊரு சந்தை. அப்போ ஒரு நாள் சந்தைக்கு வர்றான், ஆட்டை வாங்குறான். அழகா பிடிச்சது, நல்லா இருந்தது, தோல் மேல போட்டுக்கிட்டான். அப்படியே நடந்து போவான். நடந்து போகும்போது ஒரு 4 கல்வர்கள் இவங்கிட்ட எப்படியாவது ரொம்ப சண்டை போட்டெல்லாம் வேண்டாம், நைஸா, இதுதான் இந்த வழியில தான் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், நைஸா இவங்கிட்ட இருந்து ஆட்டை புடுங்கணும், நம்ம கலாச்சாரத்தை இல்லாம பண்ணணும், நம்மகிட்ட இருந்து அழிக்கணும் அப்படின்னு மாஸ்டர் பிளான். 4 பேர் சேர்ந்து போடுறாங்க. அது யாரெல்லாம் சொல்ல விரும்பல. 4 கல்வர்கள். நீங்க நினைச்சுக்கோங்க அதெல்லாம் யாரு. அந்த 4 கல்வர்கள் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்த நடந்து போறவங்கிட்ட பேசுறான். என்னடே நாய்க்குட்டி போய் தோல்ல போட்டு போற, இந்த காலமா இருந்தா நாய்க்குட்டியை கொஞ்சறாங்க பிடிக்கிறாங்க. அந்த காலத்துல நாயெல்லாம் தோல் மேல கையில எல்லாம் தொடமாட்டாங்க. நீங்க இந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு அது என்ன தப்பு, நாயத்தானே போட்டு போனா அது என்ன பெரிய ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா நாயை ஸ்கூட்ல வச்சுக்கிறாங்க, கார்ல வச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பட்டோட போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே இல்லை, இது கலிகாலம், அது கிருத்தயுகம்னு வச்சுக்குங்க. அப்போ அவன் கேட்கறான் ஃபர்ஸ்ட், என்னடா ஐய நாயை போய் தோல்ல போட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு. என்ன அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது, என்ன சந்தையில இவ்வளவு காசு கொடுத்து நான் வாங்கி போட்டு போயிட்டு இருக்கேன், ஆடா போ தைரியம் அப்ப இருந்தது. சாதாரணமா சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணு நாயெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ போய் கண்ணை போய் டெஸ்ட் பண்ணு, நல்லா போய் கண்ணாடி போய் பாரு அப்படின்ட்டு அவரு அப்பா தைரியம் இழக்கல. அப்ப மறுபடியும் 4 பேர் பிளான் தானையா, கொஞ்சம் தூரம் போனேன்னா 2வது ஆள் வருவான், காட்டுக்குள்ள இருந்து வந்துட்டு சொல்லுவான், என்னது இது நாயை தோல் போட்டு போயிருக்க, உனக்கு சொந்தமா அறிவுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா, இப்படி இல்லாம பண்ணுவ அப்படின்னு. என்னடா அது சந்தேகம். என்னடா என்ன பண்றான், அந்த ஆட்டை கீழே இறக்கி விட்டு செக் பண்ணுவான், இது காது தானே, இது ஆட்டு தானே, செக்கிங் நடக்கும். அங்கேயும் என்ன ஆயிடுச்சு, அந்த உறுதி குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2வது தடவை யாராவது சந்தேகமா நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அது என்ன பண்ணிடும், நம்ம கன்ஃபார்மே பண்ணிடுவோம். கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வச்சிருக்கிறது நாய்தானோ, இறக்கி விட்டு பார்த்துட்டு எல்லாம் ஒண்ணும் இல்லை, தெரியாம சொல்றானுங்க, மறுபடியும் எடுத்து தோல் மேல போட்டு போறான். கொஞ்சம் தூரம் போறான். 3வது ஆள் இதையே சொல்றான், என்னது இது நாயை தூக்கி போட்டு போயிட்டே இருக்க, சொந்தமா உனக்கு ஒண்ணு கிடையாதா, சிந்திக்கவே மாட்டியா, எதை தோல் மேல போட்டுக்கணும் எதை போடக்கூடாதுலாம் தெரியாதா அப்படின்னு 3வது ஆள் நல்லா கொஞ்சம் பலமா சொல்றான், சத்தமா சொல்றான். அவன் இதுதான் நம்மகிட்ட நடந்த 3வது நம்மளை ஏமாத்துற விதம், சத்தமா சொல்றது. சத்தமா சொல்லனா இவன் கொஞ்சம் பக்குன்னு ஆகுது. என்னடா அது, ஒருத்தன் சொன்னா சரி, 2 பேர் சொன்னா, நம்ம கிட்ட என்ன இல்ல, நாம நாடுதான் வாங்கணும்னு அந்த உறுதி இருந்திருந்தா, இது என்னுடைய கலாச்சாரம் நான் விடமாட்டேங்கிற உறுதி நமக்குள்ள இருந்திருந்தா எந்த பயனாவது நம்மகிட்ட வாழாட்டிருப்பானா. இங்க நமக்கு மேல நம்ம கலாச்சாரத்து மேலேயே என்னன்னு தெரியாது, அதுல உறுதியும் கிடையாது. அதனாலதான் 3வது ஆள் சொன்ன கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் இல்ல இது ஆடுதானே, அவனுக்குள்ளேயே இது ஆடுதானே, பயம், ஏமாந்துட்டோமோ. ஏன்னா அந்த காலத்துல நாயெல்லாம் இத்தனை 10,000க்கு 1,00,000 விற்காது சரிங்களா. நாய் எவனும் வாங்கவும் மாட்டான், மதிக்கவும் மாட்டான். ஐயோ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டுமே பார்த்துட்டு இல்ல இது ஆடுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆள் போனதுக்கு அப்புறம் இவன் தோல் எடுத்து போட்டு போறான். 4வது ஆள் நீ ஏன்
நாய் இந்த கம்ப்ளீட்டா சென்டென்ஸே முடிக்கலவன், நீ ஏன் நாய்ங்கிறவன் அப்படிங்கும் போதே தட்டார்னு தன்னுடைய தோல் மேல இருக்கிற ஆட்டை எடுத்து கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இதுதான் நம்ம நாட்டினுடைய மக்களுடைய நிலை. என்ன பண்ணிட்டு நம்ம கலாச்சாரத்தை தூக்கி நாமளே போட்டோம், அவங்கள போட வைக்கவே இல்லைங்க. இன்டெலிஜென்ட்டா எப்படி நாம எப்படி அதாவது நம்ம ஏமாந்துட்டேன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். அது ஓடனவன் நான் ஆட்டை கீழே போட்டு போனேன்னா சொல்லுவான், நான் நாயை கீழே போட்டு வந்துட்டு தெரியாம சந்தையில நாயை வாங்கிட்டேன், நாயை கீழே போட்டு வந்துட்டு தான் ஓடுறான். அப்படித்தான் பாரத மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாராவது இந்து மதத்தை பேசுனா அவன் தீவிரவாதின்னு பிராண்டட். இந்து மதத்தை வாய் திறந்து பேசுனா அவன் தீவிரவாதி. அதே பார்லிமெண்ட்லயும் பாம்பேலையும் கண்ட பக்கமும் பாம்பை போட்டு கொல்றவன் நல்லவன். நம்மளே சொல்றோம். அந்த ஆட்டை வாங்கினவனே சொல்றான் இது நாய். இது பாருங்க, அந்த 4 பேர் எந்த விதமான கஷ்டமும் வரல. சண்டை போட்டு அவங்ககிட்ட கீழ் உளுந்து மேல் உளுந்து ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சு அதான் பாரதியார் பாடிப்பாரு, அப்படியே குமுறிச்சு பாடுவார் அவரு. டேய் பசங்களா, எங்க அதாவது பாருங்க, நாம ஏமாற்றப்பட்டிருக்கிறோங்கிறது தெரியாமையே மக்கள் இன்னைக்கு வேதாந்த வகுப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு வராம இருக்கிறது பரவாயில்ல, அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு தீவிரவாதி வச்சிருப்போம். நீங்க ஒரு வீட்லயும் நீங்க ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏமாற்றப்பட்டுமே தெரியல. வேதம்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது எதுக்கு படிக்கிறீங்க? குழப்பத்த வேலை. நீ இங்க வா அதை பண்ணு இதை பண்ணு. ஏமாற்றப்பட்டது கூட தெரியாமல் மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் என்ன பண்றாங்க? அவங்க இப்ப நம்ம பாப்புலேஷன் கம்மியா இருக்குதா, அவங்க வேற நிறைய இருக்காங்களா? அப்ப பலசமே நமக்கே நம்ம வாங்கினது ஆடுதானா? எது வேதாந்தம் படிக்கிறது சரிதானே? நமக்குள்ள என்ன வருது? சந்தேகம். இதுதான், இப்படித்தான் நம்ம ஏமாறி இருக்கிறோம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலினா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமே போயிருங்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்றோம். அடுத்தது எப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு கதை, நம்மளுடைய பாரத மண்ணின் மக்களுடைய கதைக்கு இன்னொன்று அடிக்கடி இவங்கள சுவாமிஜில அடிக்கடி சொல்லக்கூடிய அடுத்த கதை. இதுவும் நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு ஆட்டு மந்தை வச்சிருப்பாரு ஒருத்தர். அது மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் எல்லாம் அடைஞ்சுக்கும். அப்போ அந்த ஆட்டு மந்தை அடைஞ்சிருக்கும் போது நைட்ல ஒரு சிங்கம் வரும். ஒரு பிரெக்னன்ட் லேடி சிங்கம் வரும். தாவி பிடிக்கும் போது டெலிவரி பண்ணிடு குட்டியை. டெலிவரி பண்ண அப்படியே போட்டுட்டு அது ஓடிடும். அது குட்டி உயிரோடு இருக்குதா செத்துதானோட அது பார்க்காது, ஓடிடும். அப்புறம் பார்த்தா இந்த குட்டி சின்ன குட்டி அந்த பண்ணையில அப்படியே ஒன்னோட சேர்ந்துக்குது. அப்படியே ஒன்னா சேர்ந்து போகும் குட்டி. அப்புறம் தனியா பிரிச்சு விடுறதுக்கு சின்ன குட்டி இல்லைங்களா, அதனால யாரும் அது பெருசா சரி கூடவே இருக்கட்டும்னு விட்டுறாங்க. அது அப்படியே கூடவே போகுது. போனா எல்லாம் திரும்பி வரும். அவங்க ஏதாவது என்ன கொடுக்குறாங்களோ சாப்பாடு அவனுக்கு தெரியும். இது இது சிங்கம் புல்லு திங்காது இல்லைங்களா, மத்தெல்லாம் மேய்ஞ்சா இவன் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பான், சாப்பிட்டுக்கும். இது நினைச்சிட்டு நமக்கு அது பிடிக்காது, நம்ம இதை சாப்பிட்றேன்னு சொல்லி அதுக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட்டே பண்ணாம அந்த சிங்கக்குட்டி வளர்ந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஆடுகளோடவே போறது, ஆடுகளோடவே வர்றது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்குது. சும்மா என்ன ஆயிடுச்சு, அந்த சம்ஸ்காரங்கள் அதுக்குள்ள நல்லா பதிஞ்சிருச்சு. நாம ஆடுங்கிற அந்த ஆடுனா ஆட்டினுடைய குணாதிசங்கள் அதனுடைய சம்ஸ்காரமாக பதிவாக அந்த சிங்கத்துக்குள்ள பதிஞ்சிருச்சு. அது தன்னுடைய தைரியத்தை எல்லாம் பிளட்ல இருக்கிற வேண்டியதெல்லாத்தையும் இழந்துட்டு பதிவுல வந்ததை ஏத்துக்குச்சு. அது பிளட்ல என்ன இருக்குது? அந்த தைரியம். அதெல்லாம் ஆடு என்னது? ஒரு சாஃப்ட். அப்போ இது அந்த தன்மைக்கு இது போயிருச்சு. பிகாஸ் ஆஃப் அபியாசம். டெய்லி 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 யாரோட அபியாசம் பண்ணிச்சுது? ஆட்டுக்குட்டியோட பண்ணிச்சு. அப்போ ஒரு பயந்த சுபாவம் உண்ட சிங்கமா தான் அது வளருது. அப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது அதுக்கு பிடரி மயிர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிலையில ஒரு ஆண் சிங்கமாக அது வளர்ச்சியை கண்டுருச்சு, அந்த பருவத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆண் சிங்கம் வருது, உள்ள வருது. அதுல அந்த குருமார்கள் வர்றாங்க. உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள பாக்குது, நம்மளோட இனம் இங்க நிக்குதே.
அதை கண்டோன்ன இது ஓட ஆரம்பிக்கும். சிங்க குட்டி நம்மளத்தான் நான் பிடிக்க வருது. நான் அதாவது என்ன பதிச்சது, ஆர்டர் பதிச்சா நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு என்னை பிடிக்க வரையாடாடே அப்படின்னு சொல்லிட்டு இது ஓடுது. அந்த சுத்தி வச்சு கட்டி வச்சு அதை தாண்டி ஓடுது. அப்புறம் சிங்கம் பின்னாலே ஓடுது. பிடிச்சிருச்சு, பெரிய சிங்கம் பிடிச்சிருச்சு. எதுக்கு ஓடு நீ? ஐயோ என்னை விட்டுரு, நீ சாப்பிடாத, என்னை விட்டுரு, கெஞ்சுது. இதுதான் மனிதனுடைய நிலை. பாரத மக்களுடைய நிலைமை இப்படித்தான் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். என்னை விட்டுரு, நீ சாப்பிடாத. அது சொல்லும், ஏய் உன்னை எதுக்கு நான் சாப்பிட்றேன், நீ என்னிடம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அது புரியல. அப்புறம் சொல்லுது, நல்லா சத்தம் போட்டு சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லி கொடுக்குது. நீ ஒரு சிங்கம்டா, நீ இறைவனை தவிர்த்து வேற இல்ல. குரு என்ன பண்றாரு, நீ சிங்கம், நீ ஆட்டுக்குட்டி இல்ல, நீ சிங்கம். சிங்கம் எங்க சொல்லு, சொல்ல மாட்டேங்குது. ஓங்கி ஒரு அடி சொல்லு. ஆடுன்னு சொல்லக்கூடாது, நீ யாரு? ஏன்னா அடிங்கிறது என்னது, சாதன சஷ்டி சம்பத்தி. ஓங்கி ஒன்று விட்டு. குரு அப்படிதான் இருக்கணும். எங்க அன்பா இருக்கணுமோ அங்க அன்பா இருக்கணும். சாம பேத சாண தண்டத்தையெல்லாம் யூஸ் பண்ணி தான் குரு டீச் பண்ணாதான் அங்க மண்டையில ஏறும். புரியுதுங்களா? அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறக்கா அந்த சிங்கக்குட்டி நல்ல பேர் வாங்குறதுலாம் வேலையாகாது. ஸோ ஓகி விடுது. என்னன்னு சொல்லு, சிங்கம் சொல்லு. சொல்றேன் சிங்கம். சிங்கம் எப்படி சொல்லுது, சிங்கம்னு சொல்லு. அது நான் சிங்கம், நான் சிங்கம். ஏன்னா ஆடு அந்த சுபாவத்துல சம்ஸ்காரத்திலே போயிருச்சா. எனக்கு துக்கம், நான் சம்சாரி, நான் சம்சாரி. நம்ம கத்துறோம் பாத்தீங்களா, எனக்கு அவங்க துக்கம் தராங்க, இவங்க துக்கம் தராங்க, நான் கொடுத்த பணம் வந்துருமா, என்னை காப்பாத்துவாங்களா, அந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சிடுமா, சுவாமிஜிட்டே போய் எல்லாம் புலம்புறீங்களே. என்னது ஆடு. அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஓங்கி விடுறாரு. சாமிஜி இல்லைங்க, சிங்கம், பெரிய சிங்கம் ஓங்கி விடுது. சொல்லு, கர்ஜிக்கணும். நல்லா கர்ஜிச்சு காமிக்குது. இது என்ன சம்ஸ்காரம், அதுக்கு அந்த கர்ஜிக்கிறதுன்னு என்னன்னே வரல. மறுபடியும் அடி. அப்புறம் முயற்சி பண்ணுது, ஐயோ வல்லையே. அப்புறம் கர்ஜிச்சு கடைசியாதான் அதனால என்ன பண்ண முடியுது. சோ இந்த ப்ராசஸ்ல என்னது, குரு சிஷ்யா. அப்போ அவன் உண்மையிலேயே சிங்கம். அந்த ஆடு அந்த சிங்கக்குட்டி தன்னை சிங்கம் என்று அறியாததனால், தான் இறைவன் என்று இறை தத்துவம் என்று தன்னை தான் தெரியாததுனால தன்னை என்ன நினைச்சுக்கிறது, சம்சாரியாக நினைத்துக்கொண்டு ஆடாக நினைத்துக்கொண்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுது, வாழ்ந்துட்டு இருக்கிற பொழப்பு தான் எல்லாத்தோடைய பொழப்பும். அப்ப யாரு வரணுங்க, பட்டுன்னு. அதான் குரு சாஸ்திரத்தை என்னைக்கு பிரிக்க கூடாது. எப்ப குரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறா, அவரும் என்னதுதான் சாஸ்திரம் என்னதுதான் குரு, ரெண்டையும் பிரிக்க கூடாது. சோ சாஸ்திரமோ குருவை என்ன பண்ணுது, அது நம்மள பட்டுன்னு விட்டு, ஏய் நீ சிங்கம், நான் ஆடு, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, அடே நீ சிங்கம், நான் ஆடுங்க, எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்களா, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, நான் அப்ப என்ன பண்ண, ஓங்கி பட்டு. அப்போ அந்த அடி வாங்கத்தான் அது பயந்துகிட்டு முதல்ல என்ன சொல்ல ஆரம்பிக்குது, தெரிஞ்சு சொல்லல, பயந்துகிட்டு ஆமாமா நான் சிங்கம் தான், நான் சிங்கம் சத்தமா சொல்லு. இப்படித்தான் வேதம் தாய் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறாள். அப்ப என்ன ஆச்சு, அது முதல்ல அப்பதான் அதுக்கு என்ன தெரியுது, கர்ஜி சொன்ன சரி வா, அதுக்கு அப்போ நம்பிக்கை வரல, கூட்டிட்டு போகும் அந்த பெரிய சிங்கம், கூட்டிட்டு போகுங்க வா, ஒரு தெளிந்த நீர் அங்க காமிச்சு எட்டி பார்க்க சொல்லு. ஐயோ நான் பார்க்க மாட்டேன் சம்சாரம். ஐயோ நான் கடவுள் இல்லை, எனக்கு என் பிரச்சனையே பிரச்சனை, கடன் வாங்கின வரல, பணம் கொடுத்த பணம் வரல, சொத்து ஒருத்த முடிக்கிட்டான், இது நான் வரமாட்டேன். மறுபடியும் ஒன்று விட்டு எட்டிப்பார், தண்ணிக்குள்ள எட்டிப்பாரு பொண்ணைய, என்னையும் பார், இப்ப நான் நிக்கிறேன், எட்டிப்பார். இப்ப உனக்கு என்ன மாதிரி ஒரு தோற்றம் உனக்கு இருக்கா, கண்ணாடி அந்த நீரில் தெரிவது உன்னுடைய உருவமா, இப்ப எனக்கு என்னன்னு இருக்கு, அதே மாதிரி அங்கேயும் வச்சிருக்கியா, அப்ப நீ யாரு, என்னிடம் அப்படின்னு. அதுக்கு அப்பதான் ஓ நான் சிங்கமா, என்ன வருது இருக்கு, ஓ நான் தெய்வ ஸ்வரூபமா, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அங்கதான் புரியுது. அதுக்கு எட்டி பார்த்து ஆடா ஆமாலே, அது இத்தனை நாள என்ன சம்ஸ்காரம் தண்ணி நினைச்சிருக்கும், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சாஃப்டா புச்சுக்குன்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு கொம்போட, தனக்கு கொம்பு இல்லைனாலும் என்ன நினைச்சிருக்கோம், கஷ்டமே இல்லைனாலும் என்ன நினைச்சுக்கிறது, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் வேற, அது எனக்கு ஒரு கொம்பு பாக்குது, என்னடா கொம்பையெல்லாம் காணோம், அதுகளுக்கெல்லாம் எல்லாம் கொம்பு இருந்தது, செக் பண்ணுது, என்னடா நமக்கு இப்படி இருக்குது, பிடரிகள்லாம் இப்படி இருக்குது, பார்த்தா இவர் மாதிரியே இருக்குது, அப்ப நம்ம ஆடு இல்லையா, ஓங்கி விட்டு நல்லா சொல்லு, ஆடு இல்லை என்ன சொல்லு, சிப்பா உறுதியா, அப்பதான் சொல்லுது, எஸ் ஐ ஆம் த லயன். அப்பதான் proclaiming. This process will take decades.
அது லைன் குட்டிக்கு அது 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துருமா, மேபி 1/2 hour, மேபி 1 hourல 2 அடி விட்டு விட்டு கொண்டாந்து கிணத்தை காமிச்சு, நீர்நிலையை காமிச்சு, குளத்தை காமிச்சு நம்ம 2 ஒன்றுன்னு சொன்னது அது ஈஸிங்க. சாஸ்திர மாதா படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. லைஃப் டைம் ப்ராஜெக்ட், இவங்களுக்கு லைஃப் டைம் ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். ஏன்னா வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ்ப், பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு நம்ம எதில் மாட்டிக்கிட்டோம், மோகம், மாயா, இந்த மாயா மாஃபியா லேடிகிட்ட போய் நல்லா மாட்டியிருக்கோம். எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், நாடு நாடு மேதான் கர்ச்சிக்க தெரிந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கர்ச்சிக்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? எதுக்கு இது சொல்றேன்னா, எப்படி பாரதம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இத மற்றவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு சொல்லலாம், இஷ்டம் இல்லாதவங்களுக்கு சொல்லவே கூடாது, வாயவே திறக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தைங்க இதுதான் நடந்திருக்கு. பாரத மாதா மக்கள் நாம இதுல வந்துங்க குறை நீங்க ஃபர்ஸ்ட் கதையில பாத்தீங்கன்னா, அந்த ஆடு வாங்கினா பாத்தீங்களா, அவன் மேலதான் தப்பு, கல்வர் மேல தப்பே இல்லை. கல்வர்கள் எவ்வளவு ஈஸியா புடுங்குறானா, நீ ஏன், அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவான், ஏமாறவன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவன் ஒருத்தன் இருந்தே உலகத்துல வீருவான். அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டு புலம்புறமே, அப்ப திரும்பி பார்க்கணும், நான் ஏன் ஏமாற குணத்துடன் நான் இருக்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுங்களா? இப்போ அவர் ஏன் அக்னி மீலே புரோகிதம் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த காலத்துல நம்ம வேதம் எப்படி உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்துல வேதம் பாரதம் நம்பர் 1 நாடாக, வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி, இந்த பக்கம் அந்த பக்கம் விரிந்து அகண்ட பாரதமாக தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்துல நம் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை, பாரதத்தில் நம்ம இந்தியா சொல்லக்கூடாது, பாரதத்தில் இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஒரு வேர்டு எடுக்கிறாருன்னா, இப்ப நாம யாரை பார்த்து காப்பி அடிக்கிறோமோ அப்படி உலகம் நம்மை பார்த்து கலாச்சாரத்தை காப்பி அடித்த காலமெல்லாம் போய் இப்ப நாம ஒண்ணுமே உருப்பிடிக்கே இல்ல, தனக்குன்னு ஒரு கலாச்சாரமே இல்லாத அமெரிக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, இங்கிலாண்டை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நாம் we are trying to copying. We should be proud to be a பாரதி. அதுக்கு பாரதிய, நம்மளுக்கு எல்லாம் பேரு பாரதியர்கள் பேர். I am proud to be a பாரதியா. I should be proud. I must respect my dress. என்னுடைய கலாச்சாரத்துல ட்ரெஸ்ல என்னுடைய கலாச்சாரம் என்ன, என்னுடைய மொழியினுடைய அவங்கவுங்க லாங்குவேஜ், they should be proud of my language. இங்கிலீஷ்ல பேசினா தான் பெருமை, never ever. ஏன் தாய்மொழி, நீ உனக்கு ஒரு நம்ம ஒரு தாய்மொழி இருக்கவங்கள நம்ம பேஸ் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க காலேஜே போகும்போது இல்ல ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா இப்ப எல்லா ஸ்கூலும் இங்கிலீஷ் தான், அது உள்ளேயே போட்டுறாங்க, நீ இங்கிலீஷை தழுவு அப்படிங்கிற பரமொழியை ப்ராபபிளா நம்ம பாக்குறோம், அது உன்னை தழுவும் என்னமோ எல்லாம் போடுறாங்க. ஆனா நான் உள்ள போனா நாங்க சொல்லிடுவோம் தமிழ்ல தான் நடத்துவோம். வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தாய்மொழி தமிழ் தானே, என்னோட தாய்மொழி தமிழ் தானே, வேல்யூஸை இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எப்போ நம்மளுடைய தாய்மொழியில் அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு அதுல ஒரு உண்மையான பற்றுதலே வருங்க. இங்கிலீஷ் தெரியாம ஃப்ளோ வராம நம்ம அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. தமிழுங்கிறது நம்ம ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேத்துக்கும் தமிழ் தெரியும், எல்லாத்துக்கும் மதர் டங் தமிழ். ஆமாவாங்க, என்னோட தாய்மொழியும் தமிழ். சரி, அப்போ ஏன் பாரதியனாக தமிழனாக நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்க விட்டு கொடுக்கணும்? நீங்க மற்ற லாங்குவேஜ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுங்க, அவன் ஜாபுக்கு போறக்கு இங்கிலீஷ் வேணும், ஃப்ளூயன்சி வேணும், நீங்க போங்க. பட் அவனுடைய இன்னர் இன்டெகிரிட்டி, சரி என்ன சொல்றது, அந்த ஒரு இன்டர்னல் தேடுதலுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் ஒத்தே வராதுங்க. ஏன்னா அவனுடைய நீடு உள்ள இருக்குது, மனதுக்குள்ள இருக்கிற அந்த நீட பூர்த்தி பண்ணணும்னா மதர் டங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த குழந்தைக்குள்ள அப்படியே உள் வாங்குது. என்னதான் இங்கிலீஷ்ல அது ஃப்ளூயண்டா இருக்குதுங்க, பையனுக்கு தமிழே தெரியாது, வேற பெருமை வேற பட்டுக்கிறோம். ஏதோ ஒரு மகளும் ஒரு தாயும் தன்னோட மகனுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது தமிழ் வரலிங்கிறதுல, தமிழ் வரலின்னு சொல்றதுல பெருமையா சொல்றதுல அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. அது 4th நான் ஜெர்மன் படிக்க வைக்கிறேன், நான் பிரெஞ்சு படிக்க வைக்கிறேன், படிக்க வைங்க. தமிழை விட்டுட்டு அன்னைக்கே சொல்வேன், கலாச்சாரம் என்பது வித்தவுட் ஃபியர் ஆஃப் லூசிங் அவர் கல்ச்சர், without fear of losing our culture, we should know to appreciate other culture.
திஸ் அப்ளைஸ் டு லாங்குவேஜ் ஆல்சோ. நம்மளுடைய லாங்குவேஜை தொலைக்காம பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம லாங்குவேஜ் இஸ் ஒன் கல்ச்சர். என்னங்க லாங்குவேஜ் ட்ரெஸ் எல்லாம் தான் டோட்டல் கல்ச்சர். ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை முதல்ல நல்ல வித்வுட் ஃபியர் ஆஃப் லூசிங் இட் அதை பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஸ்கூல்ல தமிழ் எடுக்க வைக்கணும். அப்பதான் அந்த குழந்தை பிடிக்கும். நான் வீட்டில் பேசுறேன்ல போதும் போதும். வித்வுட் லூசிங் த ஃபியர் ஆஃப் அவர் கல்ச்சரை பிடிச்சிக்கிட்டு படிக்க வச்சுட்டு நீ பிரெஞ்சு கற்றுக்கோ, இங்கிலீஷ் கற்றுக்கோ, சான்ஸ்கிரிட் கற்றுக்கோ, ஜெர்மன் கற்றுக்கோ, உனக்கு எவ்வளோ முடியுமா கற்றுக்கோ. வேண்டாம் நம்ம சொல்லுறதே இல்லை. ஆனால் என்ன வந்துடக்கூடாது, வித்வுட் லூசிங் மை கல்ச்சர் மை லாங்குவேஜை லூஸ் பண்ணிட்டு அங்கே போகிறதுங்கிறது வேஸ்ட். கலாச்சாரத்தை சீரழிவுக்கு நாம் என்ன ஆயிடக்கூடாது. இவ்வளவு நாட்கள் தமிழ் மொழிங்கிறது நானோ எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ தாத்தாவோ உருவாக்கின மொழி அல்ல. அவ்வளோ நம்மளுடைய எத்தனை பேர் இந்த லாங்குவேஜை தாங்கி பிடிச்சிட்டு வராங்க தெரியுங்களா. அழியாமல் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இந்த லாங்குவேஜ் ஆகிறதுக்கு எத்தனை கவிஞர்கள் எத்தனை பெரிய மகான்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு தாய்மானவர் பாரதியார் மாதிரி சொல்லுங்க அவங்கெல்லாம் தாக்கி பிடிச்சிட்டு வந்ததுனால இன்னைக்கு தமிழ் மொழி அழியாமல் இருக்குது. அந்த மொழி அழிவதற்கு நானே தாய்மொழியை தமிழாக கொண்ட நானே இப்ப என்ன பண்றேன், கண்ணு மண்ணு தெரியாம அழிக்கிறதுனாங்க. நீங்க அடுத்த ஜென்ரேஷன் தமிழ் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாவே நீங்க அழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். என் பையன் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் படிக்குவேன், தமிழே எனக்கு பையனுக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா தமிழை அழிப்பதே அழிச்சு போக போகுது. தமிழே ஒருத்தர் படிக்கலனா அது என்ன ஆகும், எக்ஸிட் ஆக போகுது. அதுல வேற பெருமை வேற. இது தோல் மேல என்ன நினைப்பு, ஆட்டை வைத்துக்கொண்டு நாயின்னு சந்தேகப்படுற குழப்பு தான் நம்ம வரும். ஸோ நம்முடைய கல்ச்சரை எந்த ட்ரெஸ்ஸும் சரி, ஒரு ஃபெஸ்டிவலும் சரி, we should not lose our culture. We should அந்த without losing the fear of losing வரக்கூடாது. ஐயோ போயிருமா அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ என்ஜாய் கிறிஸ்மஸ். யார் வேண்டாம். யூ செலிப்ரேட் ஃபர்ஸ்ட் பொங்கல், யூ செலிப்ரேட் ஃபர்ஸ்ட் தீபாவளி. சரவெடி வெடி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி வெடி. நமக்குள்ளோட தோணும் பட்டாசு புகை, அதனால வெடிக்க மாட்டேன். ஓவரா வெடிக்காதீங்க. அந்த கல்ச்சருக்கு உண்டானது செய்யணும். சரவெடி வெடிக்கணும், தீபாவளினா பட்டாசு வைக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும். நமக்கு ஒரு இந்த கல்ச்சர் இவ்வளவு நாளா பாதுகாப்பிட்ட வந்த கல்ச்சருங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. என் மூளைக்கு தோணுது செக்குலரிசம், எனக்கு வேண்டான்னு தோணுது. ஸ்வீட் சாப்பிட வேண்டான்னு தோணுது, செய்ய வேண்டான்னு தோணுது. ஆனா கிறிஸ்மஸுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுது. எது எனக்கு தோணுது, செக்குலர் கல்ச்சர் நாட் sacred. The secular culture cannot, அதுல இருக்கவங்க cannot have a happy life. Those who come to sacred cultureனால மட்டும்தாங்க ஹாப்பியா இருக்க முடியும். செக்குலர் கல்ச்சருக்குள்ள இருக்கிறவங்கனால ஹாப்பியா இருக்கவே முடியாது. தேடி போய் எங்க விழுறான், செக்குலரிசம் உளுந்துட்டு அப்புறம் எனக்கு கவலை கவலை. எது தோல் மேல இருக்கிறது, நாய் நாய், ஐயோ நாயை வாங்கிட்டேனே, நான் என்னையா வந்துட்டு இவ்வளவு காசை கொடுத்து இந்த நாய். இந்த காலமா சொல்லுமா அப்படி இல்லை நினைச்சுக்க, அந்த காலம் நாய் தொடவே மாட்டாங்க. இந்த நாய் வாங்கிட்டு வந்துட்டேனே, இந்த காலத்துல வில் பி மோர் ஹாப்பி. ஏன்னா ஆட்டை விட நாய் விலை ஜாஸ்தி விற்கிது, கோடி கோடியா 1000 ரேட்லாம் கேட்டால் பயமா இருக்கு. இந்த கல்ச்சரோட வச்சுட்டு திங்க் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்டே புரியாது. தொடக்கூடாத ஒரு பொருளை தோல் மேல போட்டானவே அவன் முடிஞ்சான். அப்படிதான் நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். ஸோ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இது பகவத்கீதைங்கிறது இப்ப வருவோம். இதிஹாசத்துல ஒண்ணு. இதிஹாசம்னு என்ன தெரியுங்களா, இதி கூட்டல் ஹா கூட்டல் ஆசத்து. அப்படின்னா இதினா இப்படி நடந்தது, இதுதான் இதிகாசம். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இதிகாசம் என்ன, அது 2 வருது, ராமாயணம் மகாபாரதம் 2 தான் இதிகாசம். இதோட மீனிங் என்னது, இப்படி நடந்தது. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ராமாயணம் மித்து, மகாபாரதம் மித்து, தோல் இருக்கிறது நாய். என்ன என்ன ஒரு அழிவு, கலாச்சார அழிவு, மித்தாங்க அது. இப்படி நடந்ததுங்கிற பேர் தான் இதிகாசம். மீனிங் என்ன, முதல்ல சான்ஸ்கிரிட் தெரியணும், மீனிங் பிரிச்சு பார்க்க தெரியணும், இல்ல யாராவது பிரிச்சு சொன்னாலும் அதை கேட்க தெரியணும். உட்காந்து 5 மணிக்கு வந்து கேட்டா தான் இதெல்லாம் புரிய போகுது. அப்புறம் கேட்டாலும் அது நம்பிக்கை வரணும், இவங்க என்னமோ சொல்றாங்க பார்க்கலாம். இப்படி வேற பல பேர் வந்து உட்கார்ந்துட்டு இவங்க என்னமோ சொல்றாங்க பார்க்கலாம். இதி ஹ ஆஸ் ஆசம் ஆசம். இப்படி நடந்தது. எப்படி நடந்தது ராமாயணம், ராமர்னு ஒருத்தர் பிறந்தாரு, அவருடைய ராஜ்யம் நடந்தது. அப்படி இருக்கணும் நம்மளோட உள்ள திடம். மகாபாரதம் ஒண்ணு நடந்தது, துரியோதன் ஒருத்தன் நம்ம மண்ணுல வாழ்ந்தான்.
அதைத்தாங்க பேர் இதிகாசம் சொல்லுது. அப்படியெல்லாம் அப்போ பகவத்கீதை கொண்டு வாங்கல. நம்ம 18 அத்தியாயம் போது நம்ம அங்க கான்செப்ட் பகவத்கீதைங்கிறது உண்மையாலுமே சொல்லப்பட்டது. இது மித்து கிடையாது. மித்துன்னு எனக்கு கற்பனை அப்படி கிடையாது. அத முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் பகவத்கீதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ மித். இப்படி நடந்தது. என்ன நம்மளுடைய வம்சம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். முத நம்மளுடைய வம்சம் பாத்தீங்கன்னா பாரத வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம். சூரிய வம்சம் விவஸ்வான், சூரியன் தான் விவஸ்வான், வைவஸ்வத மன்வந்தர இஷுவாகு. அப்படியே அதுல அப்படியே வந்தீங்கன்னா ராமர், தசரதன், ராமர் அவங்களும் அதுல வருவாங்க. ராமரோட வைஃப் சீதை யார் தெரியுங்களா? சந்திர வம்சம். அப்புறம் உங்களுக்கு அந்த ராமர், ராமாயணம் இதெல்லாம் போய் எப்படி நம்ம மித்துங்கிறாங்க? பிகாஸ் இந்த ஹிஸ்டரி அவங்க படிக்கல. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவுரங்கசீப்பு, தாஜ்மஹால், கொன்னா அக்பர், அப்புறம் அசோகர், இந்த ஹிஸ்டரியே சொல்லி சொல்லி they don't know history of சூரிய வம்சம்னு தெரியாது. அது மித்து. எது சூரிய வம்சம் என்னங்கிறாங்க இப்ப? அதெல்லாம் மித்து. எங்க தோல் மேல இருக்கிறது நாய் பொழப்பு, நம்ம பொழப்பு. 4 பேர் சொல்லிட்டான்னா தோல் மேல இருக்கிறது என்ன ஆகுது? நாய். அதுதான் நாய் பொழப்புங்கிறது. புரியுதுங்க? அந்த அடிக்கடி நம்ம நாய் பொழப்பு பொழைக்கிறீங்க பார்க்கலாம். இதுதான் அது. தோல்ல வச்சிருக்கிறது ஆடு. ஆனா நீ என்னவா நினைச்சுக்கிற? நாய் பொழப்பு. சூரிய வம்சம் தெரியாது, சந்திர வம்சம் தெரியாது. படிக்கிற குழந்தைங்களை கேட்டு பாருங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குங்க குழந்தைங்க. நான் பார்த்துருக்கேன் ஸ்கூல்ல. சூரிய வம்சமா? ஜி அதெல்லாம் எங்க இஞ்சி ஹிஸ்டரியில் நாங்களாம் படிக்கவே இல்லைங்க. 8வது படிக்கிறவன் எனக்கு தெரியாது அது. ஏன்னா இந்த 2 வருஷத்துல அவன் ஹிஸ்டரி க்ளோஸ் பண்ண போறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் பிசிக்ஸ் தான் படிக்க போறான். 8th படிக்கிற பையனுக்கு சூரிய வம்சம் தெரியாது, சந்திர வம்சம் தெரியாது. சோ அதுல வந்தவர் தான் ராமர். அப்போ ராமர் தான் ராமாயணம் என்னது? இட் இஸ் அ ஃபேக்ட். அது நடந்தது. இட் இஸ் நாட் அ மித். ஏன் என்ன பண்ணாங்க? அந்த எதை மறைக்கணுமோ அதை மறைச்சொன்ன இந்த ஒரு 60 வருஷத்துல இப்ப நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? இட் இஸ் அ மித். 60 வருஷமா அந்த வம்சத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தை ஓரம் கட்ட வம்சம்னா என்ன அந்த சப்ஜெக்டே கொடுக்காத போது ஒரு 2-3வது ஜெனரேஷன் வரும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம்? அழகா அது மித்து. ஏது நாமளே அது நாய் தான் இருக்குது அந்த கதை. இப்ப சந்திர வம்சம் யார்? அவரு நகுஷன். அவர் தான் அந்த சந்திர வம்சத்துல ஃபர்ஸ்ட். நம்ம நகுஷன், அப்புறம் யயாதி, அதுலதான் இதுல வரும். கிருஷ்ணர்லாம் அதுல வருவார். யயாதி, அப்புறம் குரு வம்சம், எது வம்சம் அங்க வரும். அப்படியே வருது. அதுல வந்தவர் தான் துஷ்யந்தன், பரதன். அவன் பேரு தான் இந்த பரதன் அல்ல, அந்த பரதன் வேறு. அந்த யாரு? அந்த துஷ்யந்தனுடைய பையன் பேரு தான் பரதன். அவன் பேர்ல தான் பாரத நாடு. இப்ப அது இந்தியாவை பண்ணிட்டாங்க. எல்லாமே மாத்தியாச்சு. அரபிக்கடல் நம்ம பேர் இல்ல, வங்காள விரிகுடா அரபிக்கடல் ஒன்னே ஒன்று இந்து மகாசமுத்திரம் மட்டும் இந்த மாத்தா வச்சிருக்காங்க. எல்லா பேரும் மாத்தியாச்சு. அவங்க உங்களுக்கு ஏதாவது எங்கெங்க நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்னு எதுக்கு மாத்தணும்? அரபிக்கடல் ஏன் மாத்தணும்? வங்காள விரிகுடா ஏன் மாத்துற? நம்ம ஏன்னா அப்பதான் அழிக்க முடியாத. நீங்க பேரை மாத்திட்டீங்கன்னா அந்த பழைய அதுக்குண்டான பேரே அழிஞ்சு போச்சு அப்படியே. அப்ப நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த இடத்துல அவன் எது சொல்றாங்க நமக்கு புரியாது. பேர் மாத்திட்டோம்னா ஈஸி இல்ல, எதுவுமே புரியாது. நீங்க வாலெட் எடுத்து படிச்சாலும் அவங்க ஒரு கடலுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லி நீங்க வங்காள விட்டு பிக்ஸ் பண்ணா எப்படி உங்களுக்கு புரியும்? எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எஃபர்ட்லெஸ்லி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இன்டெலிஜென்ட்டா ஏமாத்திருக்கானுங்க, கேனத்தனமா ஏமாந்துரும். அது இப்பவாது எடுத்து கொடுத்தாலும் புரிஞ்சுக்க. நான் கிளாஸுக்கு ஐயோ அதெல்லாம் வரக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வந்த? அந்த சந்திர வம்சத்துல அந்த பாரத அவன் ஏன் அவனுக்கு பரதன் பேரு தெரியுங்களா? எல்லா குழந்தைகளும் பொம்மையில விளையாடும் போது பரதன் சிங்கக்குட்டியோட விளையாடுவானா தூண்டு இருக்கும் போதே. அவ்வளவு ஒரு பிரேவ். பிறந்த அணிலிருந்து அவன் அவ்வளவு பிரேவ். அதனாலதான் அவனோட பேர்ல தான் பாரதம். குருவம்சம். அதுல யார் வருவா? பிரதீபன், அப்புறம் அந்த சந்துரு, அப்புறம் தான் அந்த இவங்கள வருவாங்க கௌரவர்கள், பீஷ்மர், அந்த மீன் கறி, சத்தியவதி. அங்கிருந்துதான் இந்த பரம்பரையெல்லாம் வரும். அப்படியே 3 பேரு பாண்டவர்கள், கௌரவர்கள். அதுல வந்துதான் மகாபாரதம். எப்படிங்க மகாபாரதம் மித்தாவும்? ஒரே வேர்ட்ல போடுறீங்களே மித்து மித்து. நான் இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறேன், ஹிஸ்டரி லிஸ்ட். நீங்க ஹிஸ்டரி அழிச்சிட்டீங்கக்கா, அந்த ஹிஸ்டரி இல்லாம போயிருமே என்ன? எங்களுக்குலாம் தெரியாதா என்ன? இப்ப அதுல வந்தவங்க தான் யாரு? துஷ்யந்தன், சந்துரு, பிரதீபன், சந்துரு. அப்புறம் நம்மளுடைய இது ஜாதியை இப்ப சத்தியவதி யாரு தெரியுங்களா? மீன் கறி.
அவ வம்சத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம். எப்பவுமே ஜாதி யார் தெரியுங்களா பெருசு பண்றா? இந்த அரசியல்வாதி தான் பெருசு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல்வாதிகள் ஜாதியை கையில் எடுத்து நம்மளை இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் தாழ்ந்த சொல்லிட்டேன், மீன்காரி, மீன வம்சம், அவருடைய குடும்பம், அவங்க அம்மா அப்பால மீன் பிடிக்கிறவங்க, அவருடைய வழி வந்தவங்க தான் இப்ப எல்லாரும். இப்ப நம்ம படிக்கிறதுல யாருங்க? பக்கத்து வீட்டுக்கு பாகிஸ்தான்காரில் வாங்கினா, இல்ல பாகிஸ்தான் கூட வேண்டாம், சீனாக்காரனா, இல்ல வேண்டாம் அமெரிக்காக்காரனா? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற வம்சம் எல்லாம் இட்ஸ் மை கிரேட் 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 இன்ஃபினி போட்ட கிராண்ட் ஃபாதர். இப்ப நம்ம படிக்கிறது அவங்கள பத்தி தானே படிக்கிறோம். அவங்க தானே அவங்கள இந்த மண்ணில் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள், சத்தியவதியோட வம்சம். அப்ப நாம எங்க? அதனோட பரம்பரை வந்தவங்க தானே. நாம எப்படி நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதி இதை நம்ம கலாச்சாரத்தில் நம்ம சொல்றோமா? பிராமணன் சத்திரியன்கிறது வேற குணத்தாக, அதெல்லாம் இவனுக்கு அதை அப்படியே நைசா ஜாதியா மாத்தி அதுல மேல் ஜாதி அதுல கீழ் ஜாதி. இன்னைக்கு 150 ஜாதி, ஒரு ஜாதிக்கு ஒரு கட்சி. அது அதை விட கொடுமை. ஒரு ஜாதி ஒரு கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுல என் ஜாதிக்காக நான் போராடுகிறேன் ஒருத்தரும் ரோட்ல போராடிக்கிட்டு ஏமாற்றப்படுகிறோம். அவங்க சுயநலத்திற்காக பணத்திற்காக மக்களை கூறு போடுவதற்கு கவலைப்படாம அதாவது உள்ளக்குள்ள கலவரத்தை தூண்டுறதற்கு தூண்டி கடைசியில் என்ன பண்ணிடலாம்? கம்ப்ளீட் நம்மள அழிப்பதற்கு, ஒரு டிண்ட் ஆஃப் கலாச்சாரங்களை இல்லாம அழிப்பதற்கு. நம்ம பாரத மண்ணில் பிறந்தவனே யார் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு 2 பேர். அதனால சொல்ல விரும்பல, பாரதத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்குன்னு உலகத்துல 2 பெரிய இது இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாரதத்துக்குள்ள வளர்ந்த பிறந்து வாழ்ந்த அவங்களையே பிடிச்சி நாம யாருக்கு பின்னால போவோம்? அந்த சினிமா நடிகை பின்னாடி தான் நம்ம போறோம். நம்ம நல்லவங்க பின்னால போனா, மகான் பின்னால போனா அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. என்ன மகான் சுவாமிஜி வந்தாரு, அவர் எங்காச்சும் நம்மள கடலுக்குள்ளே தள்ளிவிட போவாரு? சினிமாக்காரங்களை பிடிச்சி அவங்கள மெஸ்மரிசம் பண்ணி அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் மொத்தத்துல டோட்டல் கலாச்சார சீரழிவுக்கு இந்த உலகம் நம்மளை அழிப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த அழியறனோட தெரியாம அந்த சினிமாக்காரங்கள் பின்னாலேயே போய் நம்ம கலாச்சாரத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் a greatest sin. இதை விட பெரிய பாப்பம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? நம்ம கலாச்சார சீரழிவுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அந்த நடிகை பின்னாலையும் யாரையாரோ வச்சுக்குங்க, ஏதோ ஒருத்தன் ஒண்ணுமில்லாதெல்லாம் பெரிய ஆளாயிரம் அவன் முன்னால போறதுனால, அல்லது உங்க புத்தியில எனக்கு பிடிக்குதுங்கிறக்காக நீங்க போறதுனால என்ன பண்றீங்க? இன்டைரக்டா கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கலாச்சார சீரழிவு பண்ணிக்கிட்டு இந்த கலாச்சாரத்துக்காக போராடுறாங்க பாத்தீங்களா, வாழ்க்கை ஃபுல்லா போராடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள வேற கிரிட்டிசைஸ். 2வது சைடு, முதல்ல நீ உன்னுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறது ஒரு பாப்பம். அடுத்தது அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறாங்க பாருங்க, அவங்கள இல்லாம பண்ணணும். ஏன்னா அப்பதானே அவன் பிழைக்க முடியும். சுவாமிஜி இன்னைக்கு ஈரோடு வராருன்னா நமக்கு தெரியாது 100 சிபிர் நடக்கும்போது எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அலர்ட். ஏன்னா அங்க போட்டு தள்ளுறதுக்கு ரெடி. என்ன போயிட்டு இருக்குது? ஒண்ணு இப்படி, 2வது யாருக்கு ஒண்ணு நாம ஃபாலோ பண்ண போறோம் இல்ல, எவன் சொல்றானோ கூறுகட்டவன் சொல்ற பின்னாலே போக வேண்டியது, சுத்தமா அழிக்கிறதுக்கு உண்டான வழி அவன் கூட்டிட்டு போறான், அவன் முன்னாலே போக வேண்டியது. எங்கேஜ பிடிக்கிறானுங்க. எப்ப பாரு லவ் ஸ்டோரி எடுக்கிற படம் அத்தனை ஏன் அந்த இடத்துல பிடிக்கணும் அவனை சீரழிவுக்கு. அப்பதான் சுத்தமா அழிச்சு போயிடுவான், சுத்தமா அழிஞ்சிருவான். அடுத்தது இது காப்பாத்தலான்னு போறாங்க பாத்தீங்களா, கலாச்சாரத்தை எப்படியாவது பில்லர்ஸ் கலாச்சாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள போட்டு தள்ளும். நம்ம முன்னால இது நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தெரியாம சத்தியம் மித்யா சாமிஜி சொல்லுவார், ஆத்மா அனாத்மா விவேகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, வேஸ்ட் வேஸ்ட். எனக்கு முன்னால் இது நடந்துட்டு இருக்கு, அதுக்கு என்னால முடிந்த கான்ட்ரிபியூஷன். படிக்கிறதுங்கிறது கன்சியூம். ஸோ இப்போ என்ன ஏர்ஜில் இருக்கிறோம், எந்த முயற்சி அவங்க பண்றாங்களோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்? சைலண்ட். இதுக்கு பேர் தான் புரட்சின்னு பேர். அடிக்கடி சொல்லுவார், ஈரோட்டில் நீங்க புரட்சி பண்றீங்கம்மா, என்ன புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எங்கேயும் வெளியில எங்கேயும் போக மாட்டோம், யாரையும் மெஸ்மரிசம் ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ மதம் மாறாதேன்னு போய் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோம், நீ மாறினா மாறிக்கு எதையோ பண்ணிக்கோ. ஆனா யாரை பிடிக்கணும்? அவன் எங்க பிடிச்சான்? சினிமாக்காரன். அதுக்கு முன்னால நம்ம பிடிக்கணும். சினிமாக்காரன் பிடிச்சது ஒரு குரூப், அவனுக்கு முன்னால் இருக்கிற ஏஜ் குரூப்பை நம்ம போய் பிடிக்கணும். பிடிச்சு வேருக்கு தண்ணி ஊத்தணும்னா வேறுது பிடிச்சிருக்கிறது வேறு, அங்க நீங்க தண்ணி ஊத்தணும், ஊத்தித்தான் ஆகணும். ஏர்ஜ் ஆஃப் திஸ் அவர்
நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். இது நினைச்சிட்டு நீங்க இந்த அறிவு உள்ள இருந்துன்னு வச்சுக்கங்களேன், எங்க ஸ்கூலுக்கு வரீங்களாங்க, சொல்லி கொடுக்கலாங்க, எனக்கு இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, இதை முடிச்சுட்டு நான் வரேங்க. நான் ஒன்று சொல்றேன், இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால என்னால் குழந்தைகளுக்கு போய் சொல்லித்தர முடியாது நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போனால் அடுத்து இன்னொரு வரப்போகுது, அதுக்கப்புறம் இன்னொன்று வரப்போகுது. ஸோ நான் ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா யூ டோன்ட் நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் அவர். அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு தாய், கலாச்சாரங்கிறது என்னை பெற்ற தாய்ங்க, அவங்களுக்கு ஒரு சீரழியும் போது மனம் எப்படி துடிக்கணும், அந்த துடிப்பே இருக்கிறது இல்லை. கேட்டால் டைம் இல்லை, ரெஸ்பான்சிபிள், எனக்கு அது இருக்குது இது இருக்குது. அதாவது அவன் போட்ட யாரு அந்த அழிக்கணும்னு ஒருத்த முடிவு பண்ணான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேலை நல்லா செய்யுது. நம்ம அழிக்காம காப்பது ரொம்ப கஷ்டங்க. அதனால நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்க ஒரு பக்கம் போய் போராடி பாருங்க, உள்ள வெளியில் தள்ளுறதுக்கு தான் ஆள் இருக்குது, வானு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. புடிச்சு தள்ளி தான் உள்ள போக வேண்டியிருக்கு. ஆனா போகணும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிவுக்கு விடக்கூடாது, நாம்பளும் அதில் அழிச்சிடக்கூடாது, அழிகிறவங்களையும் விடக்கூடாது, நாம்பளும் அதை அழிச்சிடக்கூடாது. முதல்ல அப்படி இருக்கணும். என் புடவை கட்டத்தில் ஐ ப்ரவுட் டு பி wearing saree, because it's my culture. Your convenience, you are wearing other cultures, Buddha, other cultures. If I am wearing not saree, because during yoga I have to do stretching, கால் அகட்டின புடவை கட்டிட்டு எங்க போய் பண்றது? So without losing my culture, saree கட்டுறது விட்டுறக்கூடாது. It's my culture, I should proud to wear saree. But accept மற்ற கலாச்சாரத்தை இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வேணுமா, தாராளமா உடனே என்ன பண்ணிக்கணும், நம்ம கல்ச்சருக்குள்ள போய் உடனே மாறிக்கணும். மனதுக்குள்ள இருக்கிறதா பிரச்சனைங்க, வெளியில் இருக்கிறதா பிரச்சனை. ஐ ஷுட் ப்ரவுட் டு வியர் சாரி பிகாஸ் இட்ஸ் மை கல்ச்சர். இப்பெல்லாம் ப்ரவுட் டு வியர் ஷார்ட்ஸ். சாரி கட்டுறது அவமானம் நினைக்கிறாங்க, பேண்ட் ஷர்ட் போடுறது தான் குட்னு நினைக்கிறாங்க. அதுதான் லூசிங் அவர் கல்ச்சர். முடிஞ்சு போச்சா? மனதில் தான் சொல்றேன், வெளியில நீங்க என்ன வேணா நீங்க பேண்டே போட்டுக்கலாங்க, பட் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கல்ச்சர். So without fear of losing my culture, I should appreciate பண்ணுங்க, போடு, எப்ப தேவையா போடுங்க, யார் வேண்டான்னு சொன்னா. பட் இங்க என்ன ஆயிடக்கூடாது, மனதுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, கம்பேரிங், காப்பிங் அதர் கல்ச்சர். அவன் பணக்காரனா இருக்கணும், அதிகமா படிச்ச மாதிரி தெரியணும், சொசைட்டில பெரிய ஆளோ, இந்த சினிமால பண்றாங்க பாத்தீங்களா, உடம்ப விக்கிறவங்க பண்ற வேலையெல்லாம் நம்ம காப்பிங். இது எங்க போய் முடியுங்கிறது நீங்களே செஞ்சுச்சுக்குங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதோட இந்த கிளாஸ் செஷன் முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த கிளாஸ்ல இருந்து இது வியாச தொகுத்தார் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதுன்னா நான் சப்ஜெக்ட் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போய் நான் முடிக்கிறேன். இது வியாச தொகுத்தாரு எல்லாமே இட் இஸ் நாட் அ மித்துன்னு சொல்ல வந்தேன். இது மித்துன்னு நம்ம புரிகிற அளவுக்கு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி விட்டானுங்க. இட் இஸ் அ ஃபேக்ட். ராமர் ஒருத்தர் இருந்தார், ராமராஜ்யம் நடந்தது, அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லைன்னு முதல்ல உறுதியாகும். அப்புறம் எவனாச்சும் ப்ரூஃப் காமிட்டா எது இப்பெல்லாம் அந்த சேட்டலைட் மூலியமா ஒரு பாலத்தை எடுத்து போடுறாங்களா, ராம இருந்து ஆமா இருந்திருக்க மாட்டிருக்கே, நான் வச்சிருக்கிறது ஆடுதானாட்டிருக்கே, என்னது அவன் போட்டோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் என் தலையில் இருக்க முதுகில் இருக்கிறது ஆடுதானாட்டிருக்கே, என்னது, நான் வச்சிருக்கிறது ஆடுதான், நாய் கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நமக்குள்ள வரும். அப்படிப்பட்ட பகவத்கீதையை கொடுத்த அந்த கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா அது கிருஷ்ணருக்கு நன்றி, ஏன்னா அடுத்ததுல சொல்ல நினைச்சேன், அவருக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இதோட முதல் வகுப்பு, அடுத்த வகுப்புல இருந்து சப்ஜெக்ட் ஒரு அத்தியாயமா எடுத்து நாம பார்க்க போறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.